மதுரையில 102 டிகிரி வெயில். இதுல இன்னைக்கு எங்க ஏரியா சைடு ஹாஃப் சடவுன் போல அங்கமெல்லாம் அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. 1 மணில இருந்து 6 மணி வரை விசிறி விசிறி கை டேமேஜ் ஆனதுதான் மிச்சம். நேத்து எங்க ஏரியா பக்கம் விசில் சின்னத்துக்கு அதிக ஓட்டு விழுந்துருச்சோ என்னமோ தெரியல, இருக்கலாம். நேத்து குட்டிக்கு மிச்சம் இருந்த ஆப்பமாவுல வாழைப்பழத்தை போட்டு பணியாரம் பண்ணி கொடுத்தேன். குட்டி வாயில போனதை விட என் வாயில போனதான் அதிகம். அம்பிட்டு ருசியா. நம்ம எங்க பணியார கடையை பார்த்தாலும் அக்கா 10 ரூபாய்க்கு பணியாரம் சொல்லி வாங்கி திங்கிற ஆளு நம்ம விடுவோமா? மீது இருந்த ஆப்பமாவிலையும் இன்னைக்கு ரவையும் நாட்டு சக்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பணியாரம் சொல்றது. ஆனா இது தின்பண்ட லிஸ்ட்ல வரும். சாப்பாட்டு கணக்குக்கு சாதம் வைக்கணுமே, அதனால தக்காளி சாதம் வச்சு விட்டு அதுக்கு சைடிஷா ஒரு 3 முட்டையை வேகிறதுக்குள்ள ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஜீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச முட்டையை கட் பண்ணி அதுக்குள்ள போட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு பரட்டி கொஞ்சமா பெப்பர் தூள் மல்லித்தலை போட்டு ஒரு பரட்டு எடுத்தோம்னா முட்டை வறுவல் ரெடி. பாக்குறதுக்கு ஈஸியா தான் இருக்கும், ஆனா அதோட டேஸ்ட் வேற லெவல். அதுவும் தக்காளி சாதத்தோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ஹார்ட்டி பொலியாக்கும். ஆனா இது சாப்பிடறதுக்கு முன்னாடி பனியார் ஆசை வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால பனியாரத்தை ஊத்தி குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் அப்படியே சாப்பிட்டேன். டேஸ்ட் சும்மா சொல்லக்கூடாது, வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்டியா டேஸ்டியா இருந்தது. இன்னைக்கு ஜூஸ் எல்லாம் கிடையாது, ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு ஐஸ்கிரீம் டப்பா உயிருக்கு ஊசல் அடிக்கிட்டு ஐயோ பாமே உயிர் கொடுப்போமே